Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்க்க போகிற சீரிஸ் வந்து பிளாகர் டியூட்டோரியல் சரிங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 சீரிஸோ 4 சீரிஸோ வந்து பார்த்துருக்கோம். பிளாகர்னால் என்ன, பிளாகரில் எப்படி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, தென் எப்படி செட்டிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது, தென் பிளாகரில் வந்து எப்படி தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, தென் பிளாகரில் எப்படி ஒரு பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து ஒரு PHP ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து 3-4 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ சேனல் வந்து பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து பிளாகரில் வந்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து பிளாகர் தீம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதா நம்ம வந்து இன்றைக்கான டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறது கிடையாது. மெனு செக்ஷன்ஸ் சரிங்களா. மெனு செக்ஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் கால்குலேட்டர் வந்து PHP ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து மேலே பாருங்கள், இந்த இடத்த ஹோம் பேஜ்லாம் இருக்கு இல்லையா, ஹோம் பேஜஸ், தென் இந்த இடத்த வந்து ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு அதை மட்டும் வர வைக்க போகிறோம் ஓகேங்களா. இந்த செக்ஷனில் மெனு செக்ஷனில் அங்கே மட்டும் வர வைக்க போகிறோம். ஸோ மெனு செக்ஷன்ஸில் எப்படி வந்து பேஜஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன். தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். பிகினர் யாராச்சும் வந்து நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா தென் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து பிளாகர்னு சொல்லுவேன் ஓகேங்களா. தென் நீங்கள் பிளாகரில் வந்து ஒரு 3 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் வேர்ட்பிரஸ் பக்கம் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் ஸ்டார்டிங்காக வந்து என்னால் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் பக்கம் மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. தென் ஸ்டார்டிங்கே நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது சொல்லிடுறேன். தென் நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. தென் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டு உங்களுக்கான ரெவன்யூ ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு அப்படின்னா ICPC ஆர்டிக்கிலுமே கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஆட்சன்ஸ் அப்ளுக்கும் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். தென் இதை தாண்டி பிளாகிங், உங்களுடைய ஃபேஷன் ரெலவெண்ட்டாக, தென் அது போக காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் எவ்ரிபடி கேட்டகரியில் நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டாலுமே எங்கிட்ட வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்க முடியும். ஃபார் ஆர்டிக்கில் வந்து 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. தென் வெப்சைட் வந்து ப்ரீமியமாக வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பிளாகரில் பிளாகரில் பில்டு பண்ணி கொடுப்பேன், அப்படின்னா வேர்ட்பிரஸில் வேணும்னா வேர்ட்பிரஸில் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன். 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. 7,000 ரூபாய், 15,000 ரூபா, 25,000 ரூபா ஓகேங்களா. ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் இது 3த்தில் நீங்கள் எது எடுத்தாலுமே உங்களுக்கு நான் வந்து வேர்ட்பிரஸில் தான் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா. பிளாகரில் வேணும் அப்படின்னா அதுக்கான சஜஷன் என்னன்றது கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா. தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பேக்லிங்க் ஒரு பேக்லிங்க் ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாட்டிலே இத்தனை சர்வீஸுமே நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. சும்மா பேருக்கு ஒரு சர்வீஸ் நம்ம வந்து கொடுக்குறது கிடையாது, எல்லா சர்வீஸுமே யூனிக்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 1000 பேக்லிங்க்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்து டெஸ்டிங் பார்த்துக்கலாம். மினிமமாக 1000 பேக்லிங்க் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருக்கும், 1000 ரூபா பே பண்ணி சரிங்களா. தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆடிட்டிங் பார்க்குறது, தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, தென் இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா. தென் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுட்டாக இருந்தனா டேரெக்டாக கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோ ஓகேவா. தென் இல்லை ஏதாவது பெய்ட் சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான் அதுவுமே சரிங்களா. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா பிளாகரில் மெனு செக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், தென் நம்மளுடைய ஆல்ரெடி ஏஜ் கால்குலேட் டூல் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. அதை வந்து எப்படி இந்த மெனு செக்ஷன்ஸுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் ரீசெண்டாக 2 டேஸ் வந்து பிளாகர் சீரிஸில் வீடியோ வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா ஃபீவர், பேச முடியலன்னு சொல்கிறத தாண்டி சுத்தமாக முடியல, அதான் உண்மை சரிங்களா. தென் அதனால் இன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த தீம்ஸ் பார்க்குறீங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸு, ஃப்ரீ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸு சரிங்களா. தென் ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு கஸ்டமைஸ்டாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ எடிஷன்ஸில் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது சரிங்களா. சரி, இப்போ வந்து நான் என்னுடைய சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து 1 ஸ்டெப் நான் பேக்கில் போனால் டேரெக்டாக பிளாகருடைய டேஷ்போர்டுக்கு வந்துடும் ஓகேங்களா. தென் இப்போது நீங்கள் வழக்கமாக உங்களுடைய பிளாகர் அக்கௌண்ட்டிலேருந்து டேஷ்போர்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா. ஸோ எம்டியாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து போஸ்ட் பேஜஸில் இருக்குது சரிங்களா. ஸோ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நான் பாருங்கள் லெஃப்ட் சைடு 3 டாட் கிளிக் பண்ண உடனே இது ஃபுல்லாக வந்துடும். இதில் நான் வந்து பேஜஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாம் வந்து க்ரியேட் பண்ணது 3 பேஜ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அஸ், கண்டெக்ட் அஸ், அப்புறம் ஏஜ் கால்குலேட்டர், இது 3 தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த PHP ஸ்கிரிப்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதை பாருங்கள், இதுதான் ஸ்கிரிப்ட் சரிங்களா. ஸோ இந்த நம்ம ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோம் பேஜஸில் மெனு செக்ஷன்ஸில் மேலே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸ் எப்படி இருக்குன்னு அது ஒரு டைம் உங்களுக்கு வந்து நான் வியூ பண்ணி காமிச்சேன்னு பாருங்கள்.
இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளாகர் இந்த டூல்ஸ் போடும்போது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது வேறு விதமான டேஷ்போர்டு காமிச்சிருக்கும். இப்போ வந்து இதில் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே யூனிக்காக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஏஜ் கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் இதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் அது உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி இதில் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு விதமான அதாவது டூல்ஸ் இந்த ஏஜ் கால்குலேட்டர் ஸ்கிரிப்ட் போட்டு ரன் பண்ணும்போது ஒரு டேஷ்போர்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து பிளாகருடைய ஃப்ரீ தீம்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இப்போ நாம் போட்டிருக்கிறது வந்து ப்ரீமியம் தீம்ஸ்ன்றதால உங்களுக்கு இது போல இருக்குது. சரிங்களா? தென் இங்கே வந்து பார்த்தீங்களா மேலெலாம் வந்து ஆடு வைக்கிறதுக்கான பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது வரப்போகிற நாட்களில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் இருந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. முக்கியமாக பிகினர் வந்து. ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெனு செக்ஷன்ஸ் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். மெனு செக்ஷன்ஸ்னால் என்னன்றதை நான் அது ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஹோம் பேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் தான் வந்து மெனு செக்ஷனாக வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ மெனு செக்ஷன்ஸ் உங்களுக்கு மறுபடியும் தெரியல அப்படின்னா நீங்கள் வியூ பிளாக் உங்கள் வெப்சைட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் ஓகேங்களா ஃப்ரீ தீம்ஸில் வச்சிருந்தாலும் சரி அல்லது ப்ரீமியம் போட்டிருந்தாலுமே சரி, ப்ரீமியம்னா கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது யூனிக்காக அண்ட் பெட்டராக இருக்கும். மச் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெனு செக்ஷன்ஸ்லாம் இங்கே பாருங்கள் மேலே ஹோம் பேஜ் பக்கத்தில் இருக்கா. ஸோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மேலே எது ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாமே கேட்டகரி வைஸ் லிஸ்ட்டாக இருக்குது இல்லையா. இந்த இடத்த ஹோம் பேஜ் பக்கத்தில் நீங்கள் ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ரன் பண்ணாலும் சரி அல்லது ஒரு டூல்ஸ் ரன் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு கேட்டகரி லிஸ்ட் பண்ணி ஒரு பேஜஸாக போடணும்னு நினச்சாலுமே சரி. ஓகேங்களா? அது எல்லாமே இந்த செக்ஷனில் கொண்டு வரீங்க அப்படின்னா அது மெனு செக்ஷனாக வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அதே போல் மேலே வந்து பாருங்கள் டேட்டு இன்க்ளூடு இயர் எல்லாமே காட்டுது இல்லையா. இதுவுமே மெனு செக்ஷன்ஸுக்குள்ளே தான் வரும். இது வந்து ஹெட்டர் மேலேனா வந்து ஹெட்டர். சரிங்களா? ஸோ பாடினா வந்து சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? ஃபுட்டர்னா வந்து கீழே. ஓகேங்களா? ஃபுட்டர்னா நிறைய பேருக்கு பாட்டன்னு சொன்னால் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டர்னா கீழே நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறது பிரச்சனை கிடையாது. ஹெட்டர்னா என்ன, ஃபுட்டர்னா என்ன, பாடினா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அட்வான்ஸில் நீங்கள் கோட் வேஸ் எடிட் பண்ணும் போது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்த மெனு செக்ஷன்ஸில் வந்து இதில் ஏதாவது ஒரு இடத்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏஜ் கால்குலேட்டர். ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிற போல் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் எதை கிளிக் பண்ணாலுமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் பர்ச்சேசிங் பண்ண முடியல அந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து அஃபிஷியலாக அவங்க தான் வந்து அப்படி தான் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தென் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸ் மட்டும் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து வெளியே வந்துடுறேன். சரியா? வெளியே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து பாருங்கள் தீம்ஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தீம்ஸ் செக்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தீம்ஸ் பிளாகருடைய ஃப்ரீ தீம்ஸ் இந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ போட்டுட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கண்டென்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கஸ்டமைஸ் பட்டனாக இருக்கா, அதை கிளிக் பண்ணி பேக்கப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எடிட் HTML இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணி உங்களுடைய பிளாகருக்குடைய ப்ரீமியம் தீம்ஸ்க்கான கோடு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி ப்ரீமியம் தீம்ஸ் போட்டதால டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். சரி, இப்போ தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதா என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லேஅவுட்னு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லேஅவுட்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ லேஅவுட் கிளிக் பண்ண உடனே ஒட்டுமொத்தமாக அந்த பிளாகருடைய தீம்ஸோடைய எல்லா டேட்டாவுமே நம்மளால் இந்த இடத்த வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ மேலே ஹெட்டரு, ஃபுட்டரு, பாடி எல்லாமே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். எந்தெந்த செக்ஷனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து நான் வந்து இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? தென் இதில் இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 இடத்த வந்து ஹெட்டரில் வந்து ஆட் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட் வந்து காமிச்சிருக்கும். இந்த இடத்த பாருங்கள் ஹெட்டர் ஆட்ஸ்ன்னு போட்டு 768x90 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆட்ஸ்க்கான பாக்ஸு. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் பென்சில் ஐக்கான இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் அதாவது இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் கோடு வந்து நம்ம ஆட்டோ ஆட்ஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிளாகரில் வந்து நம்ம கூகுள் அட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எனபிள் பண்ணுவோம். அது போக ஆட் யூனிட்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளால் வந்து ஆட்ஸ் வந்து கோடு வந்து மேனுவலாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அது போல் கோடெலாம் நம்ம க்ரியேட் போடுறோம் அப்படின்னும் போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து ஆட் வந்து ஷோ பண்ணிடும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் மானிட்டேஷனுக்கு புஷ் பண்ணாமல் இருக்கோம், அதனால் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுனா
ஹெட்டரில் வரக்கூடிய அந்த ஆட்ஸ்க்கான அந்த பாக்ஸில் வந்து ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? பட்டு யூசர்ஸ்க்கு யாருமே காட்டாது. நீங்கள் தேவை அப்படின்னா மேனுவலாக அந்த கோடு போட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஹெட்டரில் வந்து காமிக்கும். சரிங்களா? தென் இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டரில் வந்து இருக்கக்கூடிய ஆட்ஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எப்படி ப்ரூவ் இப்போ நான் வந்து செக் பண்ணுறது, அந்த இடத்துல உண்மைக்குமே ஆட்ஸ் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், வியூ பிளாக் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டும் ஆகும் கூட. சரிங்களா? தென் ஆட்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஹெட்டரில் இருந்தது ஆஃப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாக்ஸாக காமிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வருதுன்றது பார்க்கலாம். தென் இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்த ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஒரு பாக்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அந்த பாக்ஸ் வரலை. புரியுதுங்களா? தென் அதே போல் மெனு செக்ஷன்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த ஒரு ஆட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அகைன் என்ன பண்ண போகிறோம், அந்த செக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம்னா சேம் அதே தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சேமாக அதே தான். இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்த வந்து நம்ம ஒன் ஸ்டெப் வந்து பேக்கில் வந்துட்டு பிறகு இது என்னடா அது வரக்கூட மாட்டேங்குது. சரிங்களா? இது இந்தாண்ட வைக்கணுமே போக மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்கள். அகைன் நான் வந்து லேஅவுட் கிளிக் பண்ணுறேன். அது லேஅவுட் கிளிக் பண்ணால் ஆக்சுவலி ஹேங் ஆகுதா என்னன்னு சரியாக எனக்கு புரியல. ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தென் பேஜ் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே. தென் அகெயின் வந்து நம்ம ஆல்ரெடி அதை சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லேஅவுட்டில். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அகெயின் அந்த மேலே இருந்தது போஸ்ட்டு கீழே மெனு செக்ஷன்ஸ்க்கு கீழே இருந்தது இல்லைங்களா, அந்த ஆட்ஸ் வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா டாப் மெனு. ஓகேங்களா? இந்த இடத்த பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். டாப் மெனு செக்ஷன்ஸ்னால் அந்த ஏரியா தான் கவர் அப் ஆகும். ஹெட்டர்னாலும் டாப் ஹெட்டர்னாலும் அதுதான் கவர் அப் ஆகும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. டாப் மெனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து காமிச்சிடும். டாப் மெனுஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு வந்து காமிச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் இருக்குது. டாப் மெனுஸ்ன்றது இந்த செக்ஷன்ஸில் வந்து மெனுக்குள்ளே அபவுட் அஸ் இருக்கு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அது இந்த செக்ஷன் கிடையாது. அப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் வந்து வேறு எங்கேயாச்சும் இதில் வந்து ஆட்ஸ்க்கான கோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து டாப் சோஷியல் மீடியா இதில் வந்து மேலே ஃபேவ் ஐக்கான மாதிரி இருந்தது இல்லையா, அந்த இடம் வந்து இதை வந்து அது வந்து காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? அது நமக்கு வந்து வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மெயின் மெனுன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், மெயின் மெனுன்னு இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம வந்து அந்த ஹெட்டருக்கான செக்ஷன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், நம்ம வெப்சைட்டில் இருந்த எல்லா பேஜஸுமே இந்த இடத்த காட்டுதா. ஹோம் பேஜஸ் பக்கத்தில் எல்லாமே இந்த இடத்த நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்த இடத்த தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு PHP ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சம் பேஜஸ் வந்து இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், மெயின் மெனுஸ் டாப் மெனுன்றது வந்து மேலே. ஓகேங்களா? டாப் மெனு மெயின் மெனு எதுன்னு கன்ஃபியூஷன் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அகைன் நான் வந்து ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணியாச்சா, வியூ பிளாக் கொடுத்துட்ட உடனே மெயின் மெனு அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைனில் வரும்ல, அதுதான் மெயின் மெனு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஹோம் பேஜஸ் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெயின் மெனு. ஓகேங்களா? டாப் மெனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், பிரைவசி பாலிசி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து டாப் மெனு. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் கஸ்டமைஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா மெயின் மெனுக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸ் வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து அகைன் ஒன் ஸ்டெப் பேக்கில் போய்ட்டு லேஅவுட் கிளிக் பண்ணுறது மூலிமா தென் இது ஆக்சுவலி கிளிக் பண்ணிட்டால் உடனே வந்துடணும். பட் ஆனால் இதில் தான் வரவே மாட்டேங்குது. இந்த லெஃப்ட் சைடு பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே இப்போ வந்து பாருங்கள் வந்துடுச்சா. இப்போது மெயின் மெனு நான் வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே வந்து ஏகப்பட்ட பேஜஸ் வந்துருக்கு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதில் எந்த பேஜஸுமே வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? நான் எல்லா பேஜஸுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? இதில் நமக்கு தேவைப்படக்கூடியது ஜஸ்ட் ஃபார் 2 பேஜஸ் இருந்தால் போதிக்கும். ஓகேங்களா? அதுவுமே என்ன ஏது வச்சுக்கலான்றது சொல்கிறேன். இந்த இடத்த பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்களா ஹோம் பேஜ் இது மட்டும்தான் இருக்குது. தென் அதுக்கப்புறமேட்டுக்கா கீழே வந்து ஒரு பேஜஸ் இருக்கு இல்லையா, இதில் 2த்தில் வந்து இன்னும் வந்து இந்த ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம்னா திருப்பி வரும். அது வந்து ஒரு எஃபெக்டாக ரியாக்ட் ஆகும். அது வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம வந்து இந்த பேஜஸ் மட்டும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஓகே அது வந்து மேலே போயிடுச்சு. ஒரே செகண்ட் இருங்க, அதை கீழே இறக்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்த வந்து இதுக்கு வந்து ரீநேம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம்.
தென் இப்போ வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ஏஜ் கால்குலேட்டர்னு நம்ம போட்டாச்சு சரிங்களா. ஸோ இப்போ ஏஜ் கால்குலேட்டர்னு போட்டுட்டோம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ணுறோம், இதை சேவ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஏஜ் கால்குலேட்டர் போட்டுட்டு உடனே இது சேவ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அகெயின் ஒன் டைம் இந்த பேஜஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து ஒன் டைம் காமிச்சிடுறேன். தென் இப்போ வியூ பிளாக் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிளாகருக்கு வந்து போகும். இந்த இடத்த பாருங்கள் எல்லாமே போயிடுச்சு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது. ஸோ எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா இருந்த பேஜஸ் ஷார்ட்கட் கோடெலாம் இந்தமாரி இருந்தது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் ஏஜ் கால்குலேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா எந்த ரியாக்ஷனுமே ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னா அந்த பேஜஸ்க்கு நம்ம அதாவது கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஏதாவது ஓப்பன் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஹேஷ்னு போட்டிருந்தது அப்படின்னா எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹேஷ் இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து எந்த போஸ்ட் ஓப்பன் ஆகணுமோ அந்த போஸ்டோட யூஆர்எல் கொடுக்கலாம். அல்லது எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறீங்க, டூல் வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜஸ்க்கான லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கிளிக் பண்ணுறாங்க யார் கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன். தென் இந்த மெயின் மெனுவில் எக்ஸ்ட்ரா இருந்த பேஜஸ்லாம் டிலீட் பண்ணிவிட்டோம். அதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருந்ததில் வந்து ரீநேம் பண்ணதால் இங்கே வந்து வந்துடுச்சு ப்ரோ. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா க்ரியேட் பண்ணுறதும் அதே தான், அதிலே தான் க்ரியேட் பண்ணுறதும் வரும் ஓகேங்களா. ஸோ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்த பாருங்கள் டாப் மெனுஸ் ஆக்சுவலா சரி மெயின் மெனு இதுவாக தான் இருக்கும். ஓகே இது இல்லை, வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த இடத்த பாருங்கள் மெயின் மெனு இருக்கா. மெயின் மெனு கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் ஓகேங்களா, ஆட் ஏ நியூ ஐட்டம்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து மேலே வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது. தென் இந்த இடத்த பாருங்கள் கீழே வந்திருக்கு, ரெடியாக வந்திருக்கு, சைட் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த ஓகேங்களா. எக்ஸாமுக்கு சேம் அதே தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து என்ன பண்ணுறேன், அகெயின் சேம் இப்போ தேவை அப்படின்னா ஏதோ ஒன்று டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேம் எந்த பேஜஸ்க்கான நேம்னா உங்களுக்கு என்ன பேஜஸ் தேவையோ அந்த நேம் அந்த இடத்துக்கு கொடுக்கணும் ஓகேங்களா. அதுவே வந்து இல்லை எனக்கு வந்து இருங்கண்ணா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேங்க சரிங்களா. பிஎஸ்டி வேறு எதுவுமே தேவையில்ல, சேம் அதே தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. நல்லா பாருங்கள். இப்போது சேவ் கொடுக்குறேன் ஓகேங்களா. சேவ் கொடுத்த உடனே என்ன ஆகும், இப்போது ஃபுல்லாக ரன் டைம் கொடுக்கணும். பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்று அப்படின்னா ஐட்டம் சேவ் பண்ணுறதுக்கு ஒன்று சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 டாட் கிளிக் பண்ணி வியூ பிளாக் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பிசியில் பண்ணும்போது இது எல்லாமே ஈஸியாக இருக்கணும்பா. ஃபோனில் பண்ணுறதால தான் 2 டைம்ஸ் வந்து பேக்கில் ஃப்ரண்ட்டில் போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா. தென் இந்த இடத்த பாருங்கள் மேலே சேம் அதே தான். இப்போ ஏஜ் கால்குலேட்டர் பக்கத்தில் பிஎஸ்டி வந்துடுச்சா, கிளிக் பண்ணால் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம வந்து யூஆர்எல் எதுவுமே கொடுக்கல இல்லையா, அதே தான். தென் ஏஜ் கால்குலேட்டர் கிளிக் பண்ணாலுமே வரல. கான்செப்ட் புரியுதுங்களா. ஏன்னா பிஎஸ்டியில் வந்து HTTPS நம்ம வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். அந்த இடத்த யூஆர்எல் கொடுத்தா பேஜஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ வந்து நம்ம இந்த ஏஜ் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த பேஜஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு வந்து பேஜஸில் நம்ம ஆல்ரெடி ஏஜ் கால்குலேட்டருக்கான PHP ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் கரெக்டுங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பேஜஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய்ட்டு ஓகே ஆக்சுவலி நம்ம வந்து அனதர் பேஜஸ்க்கு ரீடைரக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒர்க் பண்ணாலுமே கீழே பாருங்கள் சேவ் பண்ணணும் ஓகேங்களா. SD கார்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லேஅவுட் பண்ணுற அந்த பேஜஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைமும் ஓகேங்களா. இல்லைனா உங்களுக்கு வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக்கில் வந்து போகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஜஸ்க்கு நான் போகிறேன் ஓகேங்களா. ஸோ பேஜஸ்க்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏஜ் கால்குலேட்டருக்கான டூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஜஸ்க்கான மெயின் பேஜ் யூஆர்எலை வந்து காப்பி பண்ணிவிட்டு வரப்போகிறோம் ஓகேங்களா. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஜ் வந்து ஒன் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்ல அதனால் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஜஸ்க்கு போகிறேன் சரிங்களா. பேஜஸ்க்கு வந்தாச்சு. இந்த இடத்த பாருங்கள், இது கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்துடும் ஓகேங்களா. ஆனால் நமக்கு வந்து தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பேஜுடைய யூஆர்எல் தான் தேவை சரிங்களா. ஸோ பிளாகர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த பேஜஸ் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிட்டேன் சரிங்களா. காப்பி பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் நம்ம வந்து லேஅவுட்ஸ்க்கு போகிறோம். லேஅவுட்டுக்கு போயிட்டு சேம் அதே தான் ஓகேங்களா. மெயின் மெனுஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். மெயின் மெனுஸ் கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி பேஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தென் அகைன் நம்ம வந்து இங்கே தேவையில்லாமல் நம்ம வந்து பிஎஸ்டின்னு ஒரு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம் இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டிலீட் பண்ணிக்கிறேன், நமக்கு வேண்டியதில்லை. இப்போ இந்த ஏஜ் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த இடத்த ஓகேங்களா, இந்த ஏஜ் கால்குலேட்டர் போகிறதுக்கான லிங்க் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனில் ஒர்க் பண்ணுறதால எனக்கு வந்து கீழே வந்து அது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கே ஆப்ஷன்ஸ் வரவே மாட்டேங்குது நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது இதுதான். தென் சம் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்,
இந்த பேஜுமே வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 தான் வச்சுருக்கேன். நான் வந்து புதுசாக ஏஜ் கால்குலேட்டருக்கான ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்களா வந்துருச்சா? தென் இந்த இடத்த அந்த யூஆர்எல் ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேம் கொடுத்துக்கலாம் இந்த இடத்த. தென் நம்ம நேம் கொடுத்தாச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காப்பி பண்ண பேஜோடைய யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பிளாகரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டில் எண்டுன்னும் போது எந்த பேஜஸில் ஒர்க் பண்ணாலுமே HTML தான் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ஏஜ் கால்குலேட்டருக்கு பேஜஸ் கிரியேட் பண்ணி அந்த பேஜுக்குடைய ஸ்கிரிப்டுக்குடைய டூலுடைய பேஜோட யூஆர்எல் போட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடத்த ஏஜ் கால்குலேட்டர் புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெனு செக்ஷனில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நேம் கொடுத்துருக்கோம். நேம் கொடுத்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி PHP ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்கிரிப்டோடைய அந்த பேஜோடைய யூஆர்எல் கொடுத்துருக்கேன். சரிங்களா? யூஆர்எல் கொடுத்துட்ட பிறகு இந்த செக்ஷன்ஸ் வந்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தா தான் அங்கே வந்து ஃபர்தராக அப்டேட் ஆகும். இந்த லேஅவுட் பேஜில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கம்பல்சரி இது வந்து நம்ம சேவ் பண்ணி ஆகணும். டில் ஃபுட்டர் செக்ஷனில் பாருங்கள், ஐக்கு பக்கத்தில் SD கார்டு மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேஜுமே சேவ் ஆகிட்டு ஒன் ஸ்டெப் பேக்கில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பேஜஸ் வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ சேவ் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து ஒன் ஸ்டெப் பேக்கில் வரேன்னா பேக்கில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வியூ சைட் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பேஜில் நம்ம இவ்வளோ நேரம் கஸ்டமைஸ் பண்ணோம்ல, அது வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தென் ஒன் ஸ்டெப் பேக்கில் வரேன். பேக்கில் வந்தால் இது வந்தால் தானே நண்பா, நானும் பேக்கில் வரேன். எத்தனை டேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுன்னு எனக்கே தெரியல. தென் அகைன் ஒன் டைம் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். தென் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். தென் 2 சைடு நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு சொன்னல, அதனால தான். தென் இப்போது இதை நான் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் வியூ பிளாக் கொடுக்குறேன். வியூ பிளாக் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்ம சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், PHP ஆல்ரெடி ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஏஜ் கால்குலேட்டர் இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன அதே போல் இந்த செக்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் ஏதாச்சும் நம்ம போட்டோம்னா அந்த இடத்த வந்து ஃபீட் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து அதை விட்டு வச்சுருக்கேன். இல்லைனா அதையுமே நான் காலி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் இது மட்டும்தான். நான் வந்து இப்போ ஏஜ் கால்குலேட்டர் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போது அழகாக நீட்டாக நமக்கு வெப்சைட்டுக்கான ஏஜ் கால்குலேட்டர் ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்தராக நம்ம வெப்சைட்டுக்கான டேஷ்போர்டில் வந்து ரொம்பவே யூனிக்காக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெனு செக்ஷன்ஸ் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தென் இன்றைக்கான வீடியோவில் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து பார்க்கலாம். தென் என்னுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? 20 மினிட்ஸ்ன்றது ஆக்சுவலி ஒரு பேஜஸ் மெனு செக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் தான் அதிகபட்சமாகும். ஓகேங்களா? பட் ஆனால் உங்கள் லெவலுக்கு நான் இறங்கி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா புரியணுன்றதுக்காக தான். தென் அது எப்படி ஒர்க் பண்ணால் எப்படி அவுட்புட் வரும்ன்றது 1 or 2 டைம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியூஸ் வந்து பண்ணி பேக்கில் வந்து போதால் தான் லேட் ஆகுது. சரிங்களா? ஆனால் அதுவே வந்து இப்போ டாப் மெனுஸ் வந்து இதுதான், இதில் போய்ட்டு பேஜஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு யூஆர்எல் போட்டிங்கன்னா இந்த இடத்த அவுட்புட் வந்துடும் சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். தென் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் ஒர்க் என்னவோ போய் பாருங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் பிளாகர் சீரிஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் முழுசாக கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான வெப்சைட் ப்ரீமியமாக அது வேர்ட்ப்ரெஸ் இருந்தாலும் சரி பிளாகராக இருந்தாலும் சரி அனதர் யூசர்ஸ்க்கு வந்து பில்டு பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ப்ரீமியமாக எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக நீங்கள் வந்து மாறிடுவீங்க. தென் ஒரு டாப்பிக் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அதில் கிளியர் கட்டாக நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இந்த மெனு செக்ஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ அதே கான்செப்டில் தான் மேலே இருக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா டாப் மெனுஸ், இதுலேயுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதே கான்செப்டில் தான் கீழே வந்து ஃபுட்டரில் இருக்கக்கூடிய மெனு செக்ஷன்ஸும் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் ஆனால் கிளியர் கட்டாக இப்போ வந்து எப்படி மெனு செக்ஷன் வந்து பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும், அதில் எப்படி ஒர்க் பண்ணணுன்றது உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது போல் பிளாகரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.